தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம். நேற்று அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா விமான விபத்துல கிட்டத்தட்ட 265 பேர் உயிரிழந்திருக்காங்க. உலகையே உலுக்கிய ஒரு மிகப்பெரிய கோர விபத்தா இந்த விமான விபத்து பார்க்கப்படுது. இந்த விபத்துல தங்களுடைய வேலைக்காக போனவங்க, குடும்பத்தோட போனவங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களை பாக்குறதுக்காக போனவங்க அப்படின்னு நிறைய பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்தியால இதுதான் மிகப்பெரிய கோரமான விமான விபத்தா, இல்ல இதுக்கு முன்னாடி நிறைய விபத்துகள் நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான விமான விபத்துகள் இதுக்கு முன்னாடி இந்தியால நடந்திருக்கு. குறிப்பா அதிக பலி எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு 10 விமான விபத்துகளை பத்தி பார்க்கலாம். 1962ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஜுன்னர் விமான நிலையத்துல அலிட்டாலியா அப்படிங்கிற இத்தாலிய விமான நிறுவனத்தினுடைய விமானத்துல ஏற்பட்ட விபத்து காரணமா பயணிகள் 85 பேர் உட்பட 94 பேர் உயிரிழந்திருக்காங்க. அடுத்ததா 1973ஆவது ஆண்டுல மே மாதம் டெல்லியில இருக்கக்கூடிய விமான நிலையத்துல புழுதி புயல் காரணமாக ஏற்பட்ட விபத்தினால கிட்டத்தட்ட 48 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த விபத்துல பிரபல அரசியல்வாதிகளான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மோகன் குமாரமங்கலம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கே பாலதண்டாயுதம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தேவகி கோபிதாஸ் உட்பட 48 பேர் இந்த விபத்துல உயிரிழந்திருக்காங்க. அடுத்ததா 1978 ஜனவரி 1ஆம் தேதி மும்பையில இருந்து துபாய்க்கு சென்ற விமானம் அரபிக்கடல் மேல சென்றுகிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட விபத்து காரணமாக கடல்ல விழுந்து கிட்டத்தட்ட அந்த விமானத்துல பயணிச்ச 213 பேருமே உயிரிழந்திருக்கிறாங்க. அடுத்ததா இதே அகமதாபாத்ல 1988ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி பனிமூட்டம் காரணமாக ஏற்பட்ட கோளாறுனால கிட்டத்தட்ட 133 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 1996 நவம்பர் 12ஆம் தேதி நடந்த இந்த விபத்துல 2 விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருக்கு. ஒரு விமானம் சவுதியா நிறுவனத்தினுடைய போயிங் ரக விமானம், மற்றொன்று கஜகஸ்தான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய இல்யூஷன் ரக விமானம். இந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட 349 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்தியாவிலேயே மிகவும் மோசமான விமான விபத்தா இது பார்க்கப்படுது. 2000ஆவது ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி எந்திர கோளாறு காரணமாக கொல்கத்தால நடந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட 65 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அடுத்ததா 2010 மே 22ஆம் தேதி மேங்களூர்ல எந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்ட விபத்துல அதுல பயணிச்ச 166 பேர்ல 158 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2020ஆவது ஆண்டுல கொரோனா காலகட்டத்தின் காரணமாக வெளிநாடுகள்ல சிக்கி இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வர்றதுக்காக வந்தே பாரத் அப்படிங்கிற பெயர்ல விமான சேவை இயக்கப்பட்டுச்சு. அந்த விமான சேவையின் ஒரு பகுதியாக கோழிக்கோட்ல தரையிறங்கிய விமானம் எந்திர கோளாறு காரணமாக தரையிறங்க வேண்டிய இடத்துல இறங்குறதுக்கு பதிலாக விமானத்தை நிறுத்தி வைக்கக்கூடிய இடத்துல இறங்குறதன் காரணமாக ஏற்பட்ட விபத்துல கிட்டத்தட்ட 21 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இப்ப நேற்று அகமதாபாத்ல நடந்த இந்த விமான விபத்தையும் சேர்த்து நடந்த 10 விமான விபத்துகள்ல கிட்டத்தட்ட 8 விமான விபத்துகள் போயிங் நிறுவன விமானத்துல தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இப்ப பார்க்கப்படுது. இப்ப நம்ம பார்த்த இந்த 10 விமான விபத்துகள்லையுமே 1-2 தான் இயற்கை சீற்றங்களால நடைபெற்றுச்சு. மற்ற எல்லாமே எந்திர கோளாறால நடைபெற்றதுதான். இப்ப நேற்று அகமதாபாத்ல நடந்த இந்த விமான விபத்துலையுமே கூட அந்த விபத்து நடைபெற்ற இடத்துல பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த பெட்டியை எடுத்து விசாரணை செய்ததுக்கு பிறகுதான் எதனால இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.